நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்ல முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த டேஸ்ட்டை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிட்டுருப்போம். ஆனா அதே டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போறோம். இன்னைக்கு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அசத்தலான முட்டை கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல முட்டை முகலாய் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்னைக்கு முட்டை நம்ம ஒரு 6 முட்டை எடுத்துருக்கோம். 6 முட்டை அம்சமாக எடுத்து நல்லா அவிச்சு லைட்டாக அரை உப்பு போட்டு நல்லா அவிச்சிட்டு நல்லா வெந்நீரில் ஆற வச்சு நல்லா உரிச்சு வச்சுருக்கோம். அப்படியே கேக்கு மாதிரி. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையை எடுத்து லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கத்திட்ட லேசாக அங்கங்கே ரொம்ப பெருசாக போட்டு உடைய விட்டுற வேண்டாம். ஒரு 4 இடத்துல மட்டும் அப்படி இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு விட்டுறலாம். இதே போல் எல்லா முட்டையிலையும் நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ அந்த முட்டையை நம்ம நல்லா கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதை லேசாக மசாலில் புரட்டணும். அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். அப்படி உள்ளே சேர்த்துருங்க. 6 முட்டையும் நல்லா எண்ணெய் லேசாக, அதாவது மிதமான சூடு தான் இருக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் மேலே தூவி விட்ருங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் அதையும் தூவி விட்ருங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அதையும் தூவி விட்டுட்டு இந்த மசாலா லேசாக பிரட்டி எடுக்கணும். அந்த எண்ணெயிலேயும் இந்த முட்டை அப்படியே மசாலா பிரட்டி எடுங்க லேசாக. அது அப்படியே நம்ம வெள்ளையாக இருக்கிறத அப்படியே மஞ்சள், அந்த உப்பு, அந்த வத்தல் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டினோம்னா லைட்டாக அந்த மசாலா ஒட்டிக்கும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா புரட்டியாச்சு. புரட்டினது பிறகு அதை அப்படியே தனியாக எடுத்து தட்டில் மாற்றிடலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதே எண்ணெய் அடுப்பு எதுவும் ஆஃப் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு 2 பெரிய வெங்காயம் பல்லாரி எடுத்து நல்லா அந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ 7 மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்காங்க. நான் இந்த 6 முட்டைக்கு கிரேவிக்கு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ காரம் நம்ம ஏற்கனவே போட்டு அந்த ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள், அது போக இந்த டிஷ்ஷுக்கு இந்த மிளகாய் தான் காரம், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் இஞ்சி துண்டு ஒரு 25 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது லேசாக அப்படியே நம்ம வதக்கிடலாம். வதக்கணும்னா முழுக்கெல்லாம் வதக்க வேண்டாம். லேசாக ஒரு பாதி வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நமக்கு லைட்டாக அந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோட கலந்து விட்டுருங்க. அந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகா அப்படி வதங்காமல் தான் இருக்கணும். முழுசாக வதங்கிட வேண்டாம். அதோடு சேர்த்து ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துருங்க. புதினா இந்த அளவுக்கு ஒரு நல்லா இலையாக எடுத்துட்டு நல்லா பிச்சு கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு மல்லியில் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கோம். அதையும் நம்ம 1-2 பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். போட்டு அங்கிட்டு கலந்து விட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். மல்லி இலையை போட்டு அப்படி கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே மட்டும் அந்த மல்லி இலையை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ நம்ம முட்டையை போட்டு லேசாக மசாலா போட்டு பரட்டணும். அடுத்து இந்த வெங்காயத்தை வதக்கணும். அதே சட்டி தான், அதை கழுவிட வேண்டாம். நம்ம அதையே பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷிங் வந்துட்டோம். இப்போ தேய்ச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கு. ஒரு 50 ml எண்ணெய், நம்ம வீட்டில் சமையல் நீங்கள் எது பயன்படுத்துகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம் அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா நம்ம
ஏற்கனவே நான்வெஜ் சமையலில் வீடியோ இருக்குது. அந்த பிரியாணி மசாலா நீங்கள் ரெடி பண்ணியிருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கிட்ட எந்த பிரியாணி மசாலா இருக்கோ அதில் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலையை போட்டு அந்த மசாலா இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலா வந்து இதில் போட்டு லேசாக புரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்மங்க அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. கிட்டத்தட்ட துவையல் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து முகலாய் எக் கிரேவி தான் பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையிலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணலாம். நம்ம நாட்டில் பண்ணி அப்பப்போ முட்டை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நாட்டில் இப்போயும் முட்டை செய்ய போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் நம்ம இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினைக்கும் போது நம்ம நான்வெஜ் சமையல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா தான் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிட முடியும். நம்ம வந்து அந்த ஜாரு லைட்டாக ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு பதிலாக நானே கிண்டுறேன். கிண்டுங்க. ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வந்து நல்லா வேக வச்சுக்கிறணும். பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதித்த உடனே இது மேலே ஒரு 50 ml தயிர் மட்டும், நல்லா புளிக்காத தயிர், கெட்டி தயிராக ஊற்றிடுங்க. 50 ml ஊற்றினா போதும். அவ்வளோதான். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு அதை தயிர் ஊற்றி ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அங்கே முட்டை ரெடியாக மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ தான் அந்த முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே லேசாக மட்டும் அங்கிட்டு இங்கிட்டும் நல்லா கிண்டி கொடுங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா அதில் மசாலாவில் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நமக்கு அடுப்பில் வச்சு மீடியமான ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா சூப்பராக அதில் வெந்துருச்சு. அப்படியே எடுத்து இப்படி திறக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே மல்லி புதினா வாசனை அப்படியே முட்டையோடு கலந்து வரும்போது எல்லாம் அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். வந்து நம்ம முகலாய் முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்படியே தோசை, அப்படியே முறுமுறுன்னு தோசை பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமாள் வீட்டில் அப்படியே முறுமுறுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், பெருமாள் வீட்டிலே பாதி நாள் டிஃபன் ஓடிடும். பா, இப்படியெல்லாம் சாப்பிட்டா அடுப்பங்கரை விட்டு யாரும் போக மாட்டாங்க. அடுப்பங்கரையிலே குடியிருந்துருவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. வீட்டை விட்டு யாரும் போக மாட்டாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. 10 தோசைனாலும் பத்தாது. இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி வைத்து சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.